சார்பில் தருமபுரி மேற்கு மாவட்டம் மற்றும் தருமபுரி மைய மாவட்டத்தின் சார்பில் நடைபெறுகின்ற முப்பெரு விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்புக்குரிய அண்ணன் பாண்டியன் அவர்களே, அன்புக்குரிய அண்ணன் கருப்பண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவது மட்டுமல்ல, மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருக்கு இட்ட கட்டளையை ஏற்று கடலூர், சிதம்பரம், தர்மபுரி என காலையில் கடலூரிலும் மதியம் சிதம்பரத்திலும் மாலையில் தர்மபுரிக்கும் வருகை புரிந்து சூறாவளியாக சுற்றுப்பயணம் செய்து இந்த 3 தொகுதிகளையும் வென்றெடுத்த மாமனிதர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழா பேருரையாற்ற வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவன தலைவரும் என் பாசமிகு அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமா அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுடன் வருகை புரிந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் முன்னாள் தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்புக்குரிய அண்ணன் தடங்கம் அவர்களே, இந்த தருமபுரி நகர பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறப்பான முறையில் எங்களுடன் இணைந்து கழகப்பணி ஆற்றுகின்ற நகர கழகத்துடைய செயலாளர் நாட்டான் மாது உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2வது முறையாக வெற்றி பெற்றது கிடையாது. அந்த 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியை வென்றெடுப்பதற்கு உறுதுணையாக இருந்து பாடுபட்ட எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமா அவர்களுடைய அன்பு தம்பிகளாக இருந்ததோடு மட்டுமல்ல, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியினோடு இணைந்து இணக்கமாக கழக பணியாற்றி என்னை இந்த இடத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை இந்த இடத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நினைத்து அழகு பார்ப்பதற்கு உறுதுணையாக பணிபுரிந்த அனைத்து கழகத்தினுடைய விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கி உங்களுக்கு எனது கோடான கோடியை நன்றியோடு தெரிவித்தோடு மட்டுமல்ல, என்றென்றும் உங்களுக்கு நான் உண்மையாக உண்மை தொண்டனாக ஒரு உற்ற தோழனாக இருந்து உங்களோடு நான் நின்று இந்த தருமபுரி நாடாளுமன்ற பகுதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நல்லதை செய்கின்ற ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கி இருக்கின்ற எழுச்சி தமிழருடைய அன்பு தம்பிகளாகிய தங்கைகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த விழா மேடையை எனது ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை நன்றி கூறுகின்ற மேடையாக தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய அன்பு கட்டளை ஏற்றி என்றென்றும் உங்களோடு நிரந்தரமாக இருந்து உங்களுக்கு பணியாற்றுகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பணி தொடரும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, என்னை இந்த இடத்தில் நிற்க வைத்து அழகு பார்க்கின்ற உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடியை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.